இன்னைக்கு துணை தேர்தல் ஆணையர் சென்னை சுத்தி இருக்கிறது 6 டிஸ்ட்ரிக்ட் பத்தி எலெக்ஷன்ல இனிமேல கடைசி 15 நாள்ல என்னென்ன ஏற்பாடு பண்ண வேண்டி இருக்குது அதை பத்தி ஆய்வு செய்தார். அதுல குறிப்பா 3 பாயிண்ட் பத்தி ஆய்வு செய்தாங்க. முதல்ல பணம் டிஸ்ட்ரிபியூஷன், மணி டிஸ்ட்ரிபியூஷன், பணம் பட்டுவாடா எப்படி நடக்கிறது, எப்படி அப்சர்வர் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தா நைட் 10 மணில இருந்து 4 மணிக்கு நடக்கிறது, கம்ப்ளைண்ட் வந்தா அப்சர்வர் எப்படி ஆக்ட் பண்ணோம், என்னென்ன உடனுக்குடன் பண்ணோம். ரெண்டாவது பறக்கும் படை எண்ணிக்கை எப்படி கூட்டுறது. மூணாவது பூத் ஸ்லிப் கொடுக்கறது. ஒரு சில கம்ப்ளைண்ட் இருந்தது, அந்த பூத் ஸ்லிப் எப்படி ஒழுங்கா கொடுக்கறது. அதுக்கப்புறம் வாக்குச்சீட்டு அடிச்சது மற்றெல்லாம் ப்ராசஸ் எப்படி ரெடி பண்றது, அந்த பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுல இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், பார்வையாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் அண்ட் டிஆர்ஐ சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க கூட இந்த மீட்டிங்க்கு வந்தாங்க. டெல்லியில இருந்து துணை தேர்தல் கமிஷனர், அப்புறம் அந்த டைரக்டர் எக்ஸ்பெண்டிச்சர், டைரக்டர் மீடியா அண்ட் டைரக்டர் டிப்டி செக்ரட்டரி 4 பேரோட அவங்க இங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இப்ப திருச்சியில ஒரு மீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் மதுரையில சில நாட்களுக்கு அப்புறம் தேர்தல் கமிஷனர் 3 கமிஷன் இங்க வர இருக்கிறார். இல்ல கடைசி 15 நாள்ல கடைசி 15 நாள்ல என்னென்ன ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு அதை பத்தி ஆயிடுச்சுன்னா, குறிப்பாக பணம் பட்டுவாடா பண்றது, நைட் இரவு நேரத்தில் பணம் பட்டுவாடா பண்ணும்போது என்ன நடக்க எடுக்கிறது. மூணாவது நம்ம பூத் ஸ்லிப் எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. கடைசியில மட்டெல்லாம் வாக்கு இயந்திரங்கள் எப்படி தயார் செய்யறது மட்டெல்லாம் பத்தி ஆய்வு செஞ்சாங்க. அது 3 மேட்டர்ஸா குறிப்பாக மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதுல இன்கம் டேக்ஸ் அதிகாரியும் டிஆர்ஐனா டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. பார்வையாளர் வந்தாங்க, அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அந்த ஃபீட்பேக் பத்தி அதை கலெக்டர்ஸ் அதை எப்படி சரி பண்ணோம் அதை பத்தியும் விசாரிச்சாங்க, ஆய்வு நடத்தினாங்க. பூத் ஸ்லிப் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க, பட் பார்ட்டி கொடுக்கலாமா? பார்ட்டி கொடுத்தா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க? இல்ல, பூத் ஸ்லிப் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. பூத் ஸ்லிப்போட எதுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அதுல வரிசை எண்ணும் பாகம் எண் இருக்கும். பாகம்னா அந்த பூத் நம்பர் தான், வரிசை நம்பர் இருக்கும். அந்த பூத் உள்ள போகும்போது தேடுறதுக்கு டைம் கம்மி ஆகிறதுக்கு தான் பூத் ஸ்லிப் கொடுக்கப்படுது. அதுல போட்டோ இருக்கனால ஒரு அடையாளத்துக்கும் பயன்படுத்துக்கும் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம கொடுக்கும்போது கட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Election Commission has transferred so many officers till now. Thank you.